தீர்மானம் எண் 10 வாக்குப்பதிவு எந்திரங்கள் இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலமாக நடத்தப்படும் தேர்தல் முறை மீது ஏற்கனவே மக்கள் அவநம்பிக்கை கொண்டுள்ளனர். இப்போது தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த சூழலில் 2024 பொது தேர்தல் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை முற்றாக தகர்ந்து விட்டது. எனவே 2024 பொது தேர்தலை இப்போதுள்ள முறையில் வாக்குப்பதிவு எந்திரத்தால் நடத்தக்கூடாது. 100% வாக்குப்பதிவு எந்திரங்களும் ஒப்புகை சீட்டு வழங்கும் எந்திரத்தோடு இணைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வாக்காளரும் தாம் அளிக்கும் வாக்குக்கு ஒப்புகை சீட்டை பெற்று அதை சரிபார்த்து வேறொரு பெட்டியில் இட வேண்டும். தேர்தல் முடிவானது அந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதன் அடிப்படையிலேயே அறிவிக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு ஒன்றிய அரசையும் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் வலியுறுத்துகிறது. இது மிக முக்கியமான தீர்மானம் தோழர்களே. தீர்மானம் எண் 11 விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் தற்போது நடைமுறையில் இருக்கும் தேர்தல் முறையில் ஒரு தொகுதியில் பதிவாகும் வாக்குகளில் அதிக வாக்குகள் எவருக்கு விழுந்துள்ளனவோ அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். எனவே அவரை தேர்ந்தெடுத்த வாக்குகள் மதிப்புள்ளவை ஆகின்றன. அவரை தவிர மற்றவர்களுக்கு விழுந்த வாக்குகள் அனைத்தும் மதிப்பற்றவையாக ஆகின்றன. இதனால் எல்லா வாக்குக்கும் ஒரே மதிப்பு என்ற அரசியல் சமத்துவம் எட்டப்படாத நிலை உள்ளது. எனவே இந்தியாவில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. 1974 ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களால் நியமிக்கப்பட்ட நீதிபதி VM தார்குண்டே தலைமையிலான குழுவும் அதை பரிந்துரை செய்துள்ளது. இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர்களாக இருந்த பலரும் அதை வலியுறுத்தியுள்ளனர். இந்திய சட்ட ஆணையமும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பரிந்துரை செய்து 1999 ஆண்டு விரிவான அறிக்கை ஒன்றை இந்திய ஒன்றிய அரசிடம் அளித்துள்ளது. அவற்றின் அடிப்படையிலே 30% பிரதிநிதிகளை நேரடி தேர்தல் மூலமாகவும் 70% பிரதிநிதிகளை விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையிலும் தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் முறை ஒன்றை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 12 தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 2022 ஆண்டோடு 26 ஆண்டோடு இப்போதுள்ள தொகுதி மறுசீரமைப்பு முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு செய்யப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது. வட மாநிலங்களில் அதிகமான தொகுதிகளை உருவாக்கி அங்குள்ள தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஆட்சி அமைத்துவிட முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு பாஜக சதித்திட்டம் தீட்டுவதாக தெரிகிறது. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது. மாநிலத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் பிரிக்கப்படுவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது. இந்த முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கிற விசிக தோழர்கள் பின்னால போங்க. இதெல்லாம் தோழமை கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிற இடம். இந்த பக்கம் வலதுபுறத்தில் இருக்கிறவங்க முன்வரிசையில் உட்கார்ந்து தோழர்கள் ஒரு 2 சீட்டு பின்னால போங்க. நீங்க தோழமை கட்சிகளுக்கு இடம் கொடுக்கணும். நீங்க முன்னாடி உட்கார்ந்து வேண்டாம். திமுக உள்ளிட்ட தோழமை கட்சியினர் வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து பின்வரிசையில் போய் அமருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது. இதனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களை சேர்ந்தவர்களே பிரதமராவதற்கும் கேபினெட் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதனால் மாநிலங்களுக்கிடையே சமத்துவமற்ற நிலை உருவாகும். இதை தவிர்க்க மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உறுப்பினர்